இன்றைய நாள்லையும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு நம்ம அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. மகிமை அவருக்கு உண்டாகும்படிக்கு நம்ம வாழ்றதன் மூலமாக, இன்றைக்கு உலகத்துல நாம் வாழுகிறதன் மூலமாக மகிமை அவருக்கு உண்டாக வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழும்போது ஒவ்வொரு நொடியும் மகிமை அவருக்கு உண்டாக வேண்டும். அதற்கேற்றபடி நாம் வாழும்படிக்கு, அவருடைய நோக்கத்துல வாழும்படிக்கு, அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு, அவருக்காக இந்த உலகத்துல எதுக்கு நம்மளை பிறக்க வச்சாரோ அதை செய்யும்படிக்கு, நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளை உண்டாக்கி உருவாக்கி சிருஷ்டித்தாரோ அதை செய்யும்படிக்கு நாம் வாழ வேண்டும். சாத்தானுக்கு ஒரு முக்கியமான குறிக்கோளே என்னன்னா, மகிமை அவருக்கு போயிடக்கூடாது, அவ்வளவுதான். அவருக்கு போகாதபடி என்ன நடந்தாலும் அவனுக்கு மகிமை உண்டாகிற விதத்துலதான். அதனால மனுஷங்க இன்னைக்கு சம்டைம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தேவனை யோசிக்காம, கர்த்தரை யோசிக்காம, இயேசு கிறிஸ்துவை யோசிக்காம மகிமை அவங்களே ஏத்துக்கிறாங்க. மனுஷனுக்கு மகிமை, எனக்கு மகிமை உண்டாகணும், நான் பண்ணது, நான் செஞ்சது, அது ஒரு எக்ஸ்டென்ட்ல எந்த அளவுக்கு ஆயிடுதுன்னா, நான் ஜெபம் பண்ணாதான் நடக்கும், நீங்க ஜெபம் பண்ணாலாம் இல்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்தது. நான் ஜெபம் பண்ணாதான் நடக்கும், நான் எவ்வளவு உபவாசித்து ஜெபம் பண்ணது இருக்கும். அந்த அளவுக்கு சம்டைம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க, which is not right. எவர் ஜெபம் செய்தாலும் இயேசுவின் நாமத்துல எவரும் தேவனிடத்துல செல்ல முடியும். அதுதான் சுவிசேஷம், அதுதான் வேதம் போதிக்கிறது. எவரும் தேவனிடத்துல செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் அவரிடத்துல செல்ல முடியும், எவரும் அவரிடத்துல பேச முடியும். எவருடைய ஜெபமும் விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாலே ரட்சிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய ஜெபத்துல விசுவாசம் இருக்கும் என்றால், இயேசுவின் நாமத்துல நீங்க தேவனிடத்துல பேசுவீர்கள் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படும். எவரும் செய்யலாம், நான் தான் செய்யணும் இல்ல நீங்க தான் செய்யணும், எவரும் அதை செய்யக்கூடும். சோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய வழியை தேவன் உண்டு பண்ணி மனுஷன் அவருக்கு ஏற்றபடியாக வாழும்படி செய்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கிருபை. அதான் வசனம் சொல்லுகிறது, உமது கிருபை நிமித்தமும். இது மனுஷன் செய்த காரியங்களை தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அவருக்கு ஏற்றபடியாக வாழும்படி செய்திருக்கிறார். உங்களுடைய கிருபை நிமித்தமும், உமது சத்தியத்தின் நிமித்தமும், இதை உங்களுடைய வார்த்தையினால போதித்து எங்களுக்கு நீங்க விளங்க செய்கிறீங்களா, அது நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே, உம்முடைய இயேசு என்னும் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விதத்துல இருக்கிறது? யாருக்கு மகிமை உண்டாகிறது? உங்களுக்கே மகிமை உண்டாயிருதா, இல்ல உங்களை படைத்த தேவனுக்கு மகிமை உண்டாகிறதா? சிந்திக்கிற சிந்தனைகள் இல்ல யாருக்கு மகிமை உண்டாகிறது? நம்ம ஒரு நொடியும் சிந்தனைகள் நம்மளோட மைண்ட்ல போயிட்டே இருக்கு.